வணக்கம். தமிழ் வேதியன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்ல நீட் ஜேஇ டைப் ஆஃப் கொஸ்டின். கொஸ்டின் பாருங்க. In the following reaction N2O nitrous oxide giving rise to N2 plus half moles of O2 இது ஆர்கான் முன்னிலையில் நடக்குது. சரி, இதுல K ஓட வேல்யூ, அதாவது இந்த ரியாக்ஷனுக்கான ரேட் கான்ஸ்டன்ட் K வேல்யூ கொடுத்திருக்காங்க 5 into 10 to the power of 11 into E power of minus 29000 by T. அப்புறம் என்ன கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்குன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின். ஓகேங்களா? இது அர்ஹினியஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளதான் என்ன செய்யும் வர ஆரம்பிக்கும். அர்ஹினியஸ் ஈக்குவேஷன். இந்த அர்ஹினியஸ் ஈக்குவேஷன் டெம்பரேச்சர், ஆக்டிவேஷன் எனர்ஜி, ரேட் கான்ஸ்டன்ட் இந்த மூணுக்குமான ரிலேஷனை கொடுத்துருக்கூடியது. காமனா அதுக்கான ஃபார்முலா என்ன வரும்? K is equal to A into E power minus EA divided by RT அப்படிங்கிறது காமன் ஃபார்முலா, அந்த அர்ஹினியஸ் ஈக்குவேஷன் ஃபார்முலா. இப்ப அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேவ்ல ஆக்டிவேஷன் எனர்ஜி மட்டும்தான் கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள். அவங்க கொடுத்துருக்க அந்த ஃபார்மேட்டை நான் எடுத்து எழுதுறேன். K is equal to 5 into 10 to the power of 11 E power minus 29000 by T மட்டும்தான் கொடுத்துருக்கான். இப்ப நீ என்ன பண்ண போதுமானது? இப்ப நீங்க இதுக்கு ஆன்சர் டிஃபைன் பண்ணும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி மட்டும்தான் தேவைப்படுது. அதனால எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இ பவர்ல இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் நீங்க ஈக்குவல் பண்ணா போதுமானது. அப்ப இதையும் ஈக்குவல் பண்ணுங்க. இ பவர் மைனஸ் இஏ டிவைடட் பை ஆர்டி இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 29000 பை ஆர்டி சாரி டி. இப்ப எக்ஸ்போனன்ஷியல் ஃபேக்டர் சேமா இருக்கனால பவர்ல இருக்கக்கூடியதை ஈக்குவல் பண்ணிக்கலாமா? அப்படி ஈக்குவல் பண்ணீங்கன்னா minus EA divided by RT is equal to minus 29000 divided by T. ஓகே தானே? இதுல காமனா இருக்கிறது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், டி என்ன செய்யும் கேன்சல் ஆயிரும். அப்ப எப்படி மாறுது? ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 29 into 10 to the power of 3 போட்டுக்கிறேன். R into R வரும். R அப்படிங்கிறது என்னது? கேஸ் கான்ஸ்டன்ட், வாயு மாறிலின்னு படிச்சிருப்போம். இங்க R அப்படிங்கிறது 2 calories, ஏன்னா யூனிட் ஃபுல்லா கலோரிஸ், கிலோ கலோரிஸ்ல கொடுத்துருக்காங்க. நான் இங்க 2 into 10 to the power of minus 3 கிலோ கலோரிஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கிலோ கலோரிஸ்ல ஆன்சர் கொடுக்க போறோம். அப்ப இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்க ஆரம்பிக்கும்? இப்ப இந்த 2 into 10 to the power of minus 3 அப்படியே ஆர்க்கு பக்கத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? அப்ப ஆக்டிவேஷன் எனர்ஜி EA is equal to 29 into 10 to the power of 3 into 2 into 10 to the power of minus 3. இந்த 10 to the power of minus 3யும் plus 3 and minus 3 ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். 2 into 29 பெருக்குனீங்கன்னா 58 கிடைக்கும் கிலோ கலோரிஸ்ல. ஓகேங்களா? அப்ப ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னப்பா? 58 கிலோ கலோரிஸ். சோ இங்க ஆன்சர் என்ன போட்டுக்கலாம் நம்ம? 2. செகண்ட் ஆப்ஷன் இஸ் a correct one. 58 கிலோ கலோரிஸ் per mole. Thank you.